ஈரான் போரை விட பரபரப்பான போர் நடக்குமிடம் லெபனான். பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் நேற்று நள்ளிரவு நடந்த அந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல. ஹெஸ்புல்லாவின் கோட்டை என்று அழைக்கப்படும் ஹரைத் கிரேக்கில் அந்த 10 மாடி கட்டிடத்தின் 4வது மாடியில் மறைந்திருந்த நிழல் மனிதன் யார்? ஹெஸ்புல்லாவின் பிரதான படைப்பிரிவின் தளபதியை எந்தவித முன்னெச்சரிக்கையுமின்றி இஸ்ரேலிய ஏவுகணைகள் அந்த அறையை துல்லியமாக சிதைத்தது எப்படி? ரத்வான் கமாண்டோ படைப்பிரிவின் பிரதான தளபதி அக்மன் காலே பலூதிற்கு அங்கே பாதுகாப்பு இருப்பதாக சொன்னது யார்? அமெரிக்க உளவுத்துறை கசியவிட்ட அந்த ரகசிய தகவல் என்ன? இந்த காணொளியில் போர்க்கள பதற்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் எமது சேனலான கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் வரவேற்கின்றோம். நேற்றிரவு 8 மணிக்கு பிறகு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு தாக்கி புறநகர் பகுதியான ஹரேத் கிரேக்கில் உள்ள 10 மாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 7 பேர் காயமடைந்தனர் என்று ஹெஸ்புல்லாவுடன் தொடர்புடைய அல் மயாடின் ஊடகம் தெரிவித்தது. ஆனால் அவர்களின் அடையாளங்களை அல் மயாடின் வெளிப்படுத்தவில்லை. கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் ஹெஸ்புல்லாவின் அதி உயரடக்கு ரத்வான் கமாண்டோ படைப்பிரிவின் பிரதான தளபதியான அக்பே காலே பலூத் என்று இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் ராணுவ உளவுத்துறை தெரிவித்தனர். பெய்ரூட்டின் தெற்கு தாக்கிய புருநகர் பகுதி ஹெஸ்புல்லாவின் கோட்டை என்று அறியப்பட்ட பகுதி. அங்கு ஹரைத் கிரேக் பகுதி மக்கள் வசிக்கும் இடம். ஆனால் அங்கு ஹெஸ்புல்லாவின் பல முக்கிய அலுவலகங்களும் உள்ளன. அங்குள்ள அலாமா எரிபொருள் நிலையம் மற்றும் முகம்மதே கோய்க் மேல்நிலை பள்ளி அருகே அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தின் 4வது மாடி மீது இஸ்ரேலியர்கள் 3 ஏவுகணைகளை ஏவியதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்தன. பொதுமக்கள் அடர்த்தியாக குடியிருக்கும் அந்த பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஹெஸ்புல்லாவின் அதி உயரடுக்கு ரத்வான் கமாண்டோ படைப்பிரிவின் பிரதான தளபதியின் மறைவிடம் அமைந்துள்ளது. ரத்வான் கமாண்டோ படைப்பிரிவு என்பது இஸ்ரேலிய எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு படைப்பிரிவாகும். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட பிறகு பெய்ரூட் பகுதியில் நடந்த முதல் தாக்குதல் இதுதான். வழமையாக இஸ்ரேலிய விமானப்படை பெய்ரூட் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவதற்கு முன் அங்கிருப்பவர்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை வெளியிடும். ஆனால் இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலியர்கள் எந்தவித எச்சரிக்கையையும் வெளியிடவில்லை. காரணம், இது ஒரு தனிநபர் இலக்கு வைக்கப்படும் தாக்குதலை குறிக்கின்றது. எச்சரிக்கை வெளியிட்டால் அந்த தளபதி அங்கிருந்து தப்பிச் சென்று விடுவார். தளபதி மீதான தாக்குதலுக்கு முன் பெய்ரூட் வான்பரப்பிலே இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்கள் மிக குறைந்த உயரத்தில் தொடர்ந்து பறந்ததாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்தது. அதுவே ஹெஸ்புல்லா தளபதி மீதான தாக்குதலுக்கு முந்தைய உளவு பார்த்தல் மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கலாம். முதலில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் என்று செய்தி வெளியிட்ட லெபனான் ஊடகம் பின்னர் இஸ்ரேலிய கடற்படை கப்பல் ஒன்றால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தனது அறிக்கையை மாற்றியது. ஹெஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவு தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு குடியிருப்பு கட்டிடம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத லெபனான் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் பின்னர் ஒரு கூட்டு அறிக்கையினை வெளியிட்டனர். அதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ரத்வான் படைப்பிரிவு தளபதியை அழிப்பதற்காக தாங்கள் இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிட்டனர். தாக்குதலில் கொல்லப்பட்ட தளபதியான அக்பர் காலே பலூத் மற்றும் அவரது தலைமையிலான ஹெஸ்புல்லா அமைப்பினர்களும் இஸ்ரேலிய குடிமக்கள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பொறுப்பானவர்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர்.
இந்த தாக்குதல் ஹெஸ்புல்லா தளபதி மாலிக் பலூத் வெற்றிகரமாக கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய சேனல் 1 செய்தி வெளியிட்டது. வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் கொள்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறினார். லெபனானில் ஹெஸ்புல்லா தளபதி மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் பங்களிப்பு என்னவென்று சரியாக தெரியவில்லை. பெரும்பாலும் உளவு தகவல் பகிர்வாக இருக்கலாம். கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லா தளபதியின் மறைவிடத்தை அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேலுக்கு உறுதி செய்திருக்கலாம். தாக்குதலுக்குள்ளான ஹெஸ்புல்லா தலைமையகம் இஸ்ரேலிய படைகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து போர் நிறுத்தத்தை மீறுவதற்கான உத்தரவுகளை வழங்கியதாக இஸ்ரேலிய அதிகாரி குறிப்பிட்டார். மாலிக் பலூத் கொல்லப்பட்டதை ஹெஸ்புல்லாவுக்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் உறுதிப்படுத்தியது. அவர் ரத்வான் படைப்பிரிவின் செயற்பாட்டு தளபதி என்று அந்த வட்டாரம் உறுதிப்படுத்தியது. செயற்பாட்டு தளபதிதான் அந்த படைப்பிரிவின் அன்றாட செயற்பாடுகளை கவனிக்கும் தளபதி. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பலூதை இலக்கு வைத்துக் கொன்றதை உறுதிப்படுத்தியது. ஆனால் அவரது பெயரை அஹ்மத் காலிப் பலூத் என்று குறிப்பிட்டது. மாலிக் பலூத் என்பது அவரது போர் புனைப்பெயர் என்று பின்னர் தெரிய வந்தது. பலூத் ரத்வான் படை பிரிவின் தளபதி என்றும் பல ஆண்டுகளாக அந்த பிரிவிலே பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தவர் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சுருக்கமாக தெரிவித்தது. இஸ்ரேலுக்கும் அதன் ராணுவத்திற்கும் எதிரான போருக்கு ரத்வான் படைப்பிரிவை தயார் செய்வதற்கு அவர் பொறுப்பாக இருந்தார் என்று அந்த அறிக்கை கூறியது. போரின் போது குறிப்பாக சமீப காலமாக காலித் மலூத் ரத்வான் படைப்பிரிவை வழி நடத்தினார் என்றும் தெற்கு லெபனானிலே இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக டேங்கர் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்துதல் உட்பட 20க்கும் மேற்பட்ட தாக்குதல் திட்டங்களை வகுத்தார் என்றும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டது. கூடுதலாக ரத்வான் படைப்பிரிவின் திறன்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளையும் அவர் முன்னெடுத்திருந்தார். குறிப்பாக அந்த படைப்பிரிவு பல ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருந்த இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள கலிலியை கைப்பற்றும் திட்டத்தை செயற்படுத்துவதிலும் அவர் முனைப்பாக இருந்தார். அதாவது ஊடுருவி அந்த பகுதியை கைப்பற்றும் ஆபரேஷன். ஹெஸ்புல்லா தமது தளபதி பலூதின் மரணம் அல்லது அமைப்பிற்குள் அவரது பதவி குறித்து அதிகாரப்பூர்வ எதையும் உறுதிப்படுத்தவில்லை. ஹெஸ்புல்லாவின் தலைவராக அசன் நஸ்ரல்லா இருந்த காலத்தில் இப்படியான உயர்மட்ட தளபதிகள் கொல்லப்பட்டவுடன் உடனடியாகவே இரங்கல் செய்தி வெளியிடுவது வழக்கம். இஸ்ரேலிய ராணுவத்தின் அருகையில் உள்ள தகவல்களை தவிர அஹ்மதே காலி பலூத் அல்லது அவரது வாழ்க்கை வரலாறு குறித்து கூடுதல் விவரங்கள் கிடைக்கவில்லை. மேலும் அவரது புகைப்படம் எதுவும் பொதுவெளியில் இல்லை. இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட சிறு குறிப்பில் கூட அவரது உருவம் நிழல் படமாகவே இருந்தது. கடந்த மாதம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு பெய்ரூட்டின் தெற்கு போர் நகர் பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு ஹெஸ்புல்லா தளபதியை குறிவைத்த அதே தினத்தில் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். பெய்ரூட்டில் தனக்கு பாதுகாப்பு இருப்பதாக அவர் செய்தித்தாள்களில் படித்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி இல்லை என்று பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா துப்பாக்கிச் சூடு நடத்தியதிலிருந்து இரு தரப்பிற்கும் இடையிலான மோதல் மீண்டும் தொடங்கியது. இந்த தாக்குதல் லெபனான் போர் நிறுத்தத்திற்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தையில் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்துவது ஈரானின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் ஏப்ரல் 16ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்ட லெபனான் போர் நிறுத்தம் மோதல்களை குறைக்க வழிவகுத்தது. நேற்றைய தாக்குதலுக்கு முன்பாக பல வாரங்களாக பெய்ரூட் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்துள்ள
லெபனானின் தெற்கு பகுதியிலே இரு தரப்பினரும் தொடர்ந்து மோதி வருகின்றனர். கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லா தளபதி அகமது அலி பலூத் பெய்ரூட்டில் உள்ள தனது ரகசிய தலைமையகத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் மற்றும் குடியிருப்புகள் மீது தாக்குதல்களை தொடர முடியும் என்று நினைத்தார் என்று பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தும் எந்த ஒரு பயங்கரவாதிக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறினார். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வாஷிங்டனுடனான லெபனான் மற்றும் இஸ்ரேலிய தூதர்களுக்கிடையே அமெரிக்கா 2 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இது பல தசாப்தங்களில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிய அரசாங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான மிக உயர்மட்ட தொடர்பு என்பது முக்கியமானது. மே 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் வாஷிங்டனில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று அமெரிக்க ராஜாங்கத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். லெபனான் போர் நிறுத்தம் முதலில் 10 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் நடந்த தூதர்களின் 2வது சந்திப்பின் போது இது மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டது. ஹெஸ்புல்லா இஸ்ரேலுடனான லெபனான் அரசாங்கத்தின் தொடர்புகளை வன்மையாக எதிர்க்கின்றது. இது அந்த குழுவிற்கும் லெபனானில் உள்ள அதன் விமர்சகர்களுக்கும் இடையிலான ஆழமான வேறுபாடுகளை பிரதிபலிக்கின்றது. மார்ச் 2ஆம் தேதி முதல் லெபனானில் நடந்த போரிலே 2700க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் 12 லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பலர் தெற்கு லெபனானிலிருந்து தப்பிச் சென்றவர்கள். தெற்கு லெபனானில் தனது ராணுவ துருப்புக்கள் 17 பேர் கொல்லப்பட்டதாகவும் வடக்கு இஸ்ரேலில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது. நேற்று தெற்கு லெபனானில் 3 வெவ்வேறு பகுதிகளிலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டனர். அதே தினத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக 17 தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஹெஸ்புல்லாவும் கூறியது. மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. லெபனான் தெற்கே ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய படைகளை எதிர்க்க தங்களுக்கு உரிமை இருப்பதாக ஹெஸ்புல்லா கூறுகின்றது. இது இப்போதைக்கு முடியக்கூடிய போர் அல்ல, மேலும் தொடரவே போகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.